Hi friends, ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான ப்ளேபேக் உள்ள ஒரு TWS boAt பிராண்ட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. boAt Airdopes Max இந்த TWS பொறுத்த வரைக்கும் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த TWSல மொத்தமாக 100 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான ப்ளேபேக் உள்ள TWS வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸில் TWS ஃபோட்டோ போட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த TWS இந்தியாவில் தயாரித்த TWS அதை பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அமேசான் மற்றும் போட்டோட வெப்சைட்டில் 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி சார்ஜிங் கேஸ், இயர்பட்ஸ், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல், 1 இயர் வாரண்டி கார்டு மற்றும் ஒரு சில கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் ப்ளேபேக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமான ப்ளேபேக் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் கேஸில் பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கனால இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளேபேக் அதிகமாக இருக்குது. சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 100 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா இயர்பட்ஸில் 10 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்ட் சொன்னாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 5லேருந்து 7 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த TWSல ப்ளேபேக் அதிகமாக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் boAt அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸோட மேலே டாப்பில் உள்ள கேப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நைஸாக இருக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பில்டு குவாலிட்டி ரொம்பவே ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கனால சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாக ஆகுது. இதோட இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. காதுக்கு பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ENx டெக்னாலஜி இருக்கனால கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி விடுது. இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் boAt லான்ச் பண்ண இயர்பட்ஸில் இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. SPC மற்றும் AAC சப்போர்ட் இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ இருக்குது. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் இந்த இயர்பட்ஸில் இல்லை. ஆடியோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லவுடாக இருக்குது. இந்த TWS நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோட பில்டு குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது. ஆனால் இதோட கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே அதிகமான ப்ளேபேக் இந்த TWSல இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு 1500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான ப்ளேபேக் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த TWS வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.